நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸுடன் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல லேபர் ஹவுஸ் இருக்குங்க. அதுபோக மாட்டு கொட்டகை இருக்குது. மொத்தமாக 47 ஏக்கர் இடம் இருக்குது. இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும். ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய ஃபுல் அட்ரஸையும் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டமில் நெய்வேலி டு வாலாஜாபேட் போகிற வழியில் உத்திரமேரூருக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. மொத்தமாக 47 ஏக்கர் இருக்குது. இதில் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு 2 தளம் இருக்குது. 47 ஏக்கருக்கும் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு பெரிய கேட் கொடுத்துருக்குறாங்க. 2 பக்கம் தார் ரோடு இருக்குங்க. இந்த இடத்துல மாட்டு கொட்டகை இருக்குது. அது போக பணியாளர்கள் தங்கிட லேபர் ஹவுஸ் இருக்குது. 3 ஃபேஸ் இபி சர்வீஸ் இருக்குது. கிணறும் இருக்குங்க. போர்வெல்லும் இருக்குது. ரோடு பேஸில் இருக்கிறதுனால இந்த இடத்த கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கம்பெனிகள் கட்டுவதற்கும் ஃபேக்ட்ரியாக யூஸ் பண்ணுவதற்கும் ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணுவதற்கும் ஏற்ற இடங்க இது. ஒரு சென்ட்டின் விலை 35,000. அமௌண்ட் நெகோசியபிள். அதாவது ஒரு ஏக்கரின் விலை 35 லட்சம். நெகோசியபிள் தாங்க. மொத்தமாக 47 ஏக்கர் இருக்குது. இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.